வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் 200 கிராம் அவரைக்காய். இதை கழுவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 2 ஸ்பூன், கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இப்போ தாளிக்க 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிக்கவும் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. அடுத்த சிம்மிலே வச்சுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு. பத்தாட்டி 2ஆக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சேர்த்துட்டு காயை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இடையில ஒரு 2 டைம் எடுத்து கிளறி விட்டுக்கிறோம் காயை. இடையில ஒரு டைம் லேசாக திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறோம். உப்பு பத்தாட்டி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சுருவோம். நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. காயும் வந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை போட்டு இறக்கிடலாம். ஒரு கிளறி அவ்வளோதான். காய் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.